அதாவது மூன்றாவது உலக போர் அப்படின்னா எதுக்காக வரும்னு சொல்லியிருக்காரு. முதல் உலக போர் நாடு பிடிக்க ஆசையில் நடந்துச்சு. ரெண்டாவது உலக போர் சில அரசியல் காரணத்துக்காக நடந்துச்சு. மூணாவது உலக போர் நடக்கணும்னா அது தண்ணீருக்காக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தண்ணீர் விற்பனை பொருட்கள் ஆக்கியது யார்? அடுத்த அடிகுழாயில குடிச்சிச்சு. அடுத்து பாட்டில் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கான். நாளைக்கு எதுல ஊசியில வரக்கூடாது. அடுத்த தலைமை வாழாது. அப்துல் கலாமையா சொல்லியிருக்காரு. அதாவது மூன்றாவது உலக போர் அப்படின்னா எதுக்காக வரும்னு சொல்லியிருக்காரு. முதல் உலக போர் நாடு பிடிக்க ஆசையில் நடந்துச்சு. ரெண்டாவது உலக போர் சில அரசியல் காரணத்துக்காக நடந்துச்சு. மூணாவது உலக போர் நடக்கணும்னா அது தண்ணீருக்காக தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தண்ணீர் விற்பனை பொருட்கள் ஆக்கியது யார்? இந்த ஏகாதிபத்திய நாடுகள். அதுக்கு துணை போனது யார்? தமிழ்நாட்டை ஆட்சியதிகாரத்திற்கும் முதல் அமைச்சர். தண்ணீரை விற்பனை பொருள் தடை செய்ய வேண்டும். அது நாம் தமிழர் கட்சி அது செய்யும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் பேசும் நினைத்துக் கொண்டோம் என்றால் நேரம் பத்தாது. மேலும் பல புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ரிசர்வ் வாழ்வு முறையை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழும் 8 கோடி வாழ்முறையும் பாதுகாக்கணும்னா 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இங்கே வாழ்ற 8 கோடி பேர் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சந்தத்துக்கு செலுத்தணும் கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த மண்ணின் புரட்சியாக நன்றி வணக்கம். நாம் தமிழர்.